ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்திப்போம் செயல்படுவோம் சேனல். இன்னைக்கு வீடியோல அசைவ உணவுடன் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம தமிழர்களோட விருந்தோம்பல்ல முக்கிய இடம் பிடிக்கக்கூடிய ஒன்று அசைவம். இன்னைக்கும் கூட விருந்து அப்படின்னா அது ஊரை கூட்டும் அசைவ உணவாகவே இருக்கு. வாய்க்கு ருசியா உண்ணக்கூடிய இந்த அசைவ உணவோடு சுவைக்காக ஏதேதோ உணவுகளை சேர்த்து சாப்பிடுறது இன்னைக்கு வழக்கமாயிடுச்சு. அசைவ உணவோடு எதை சேர்த்து சாப்பிடலாம் எதை சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு நியதி இருக்கு. பொதுவா அசைவ உணவுகள் ஜீரணமாக நேரம் எடுத்துக்கும். ஆக இறைச்சியோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவுகள் இறைச்சிக்கு எதிர்மறையான உணவா இருக்கணும். அதாவது எளிதாக ஜீரணமாகாத உணவுடன் சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவுகள் கடினமான உணவை ஈஸியா ஜீரணிக்கும் சக்தி கொண்டதா இருக்கணும். இப்போ அசைவ உணவோடு சேர்த்து எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், தேன் மற்றும் இறைச்சி. சுத்தமான தேனுடன் இறைச்சியை சேர்த்து சாப்பிடக்கூடாது. இப்படி சாப்பிடுறதால தேன் உணவை பாய்சனா மாத்திடும். இந்த காம்பினேஷனை ஆயுர்வேதால ஆம விஷம்னு சொல்றோம். இது மூளையோட செயல்பாட்டிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். செகண்ட், முள்ளங்கி மற்றும் இறைச்சி. வேக வைத்த முள்ளங்கியோடு அசைவ உணவை சேர்த்து சாப்பிடக்கூடாது. முள்ளங்கி மற்றும் இறைச்சியில உள்ள புரத ஊட்டச்சத்து அதிகரிக்கிறதால உற்பத்தியாகும் ரத்தம் நச்சுத்தன்மை பாய்சனா மாற வாய்ப்பு உண்டு. மூன்றாவது, கிழங்கு வகைகள் மற்றும் இறைச்சி. பொதுவா மண்ணுக்கு அடியில விளையும் உணவுப் பொருட்களை சாப்பிடுறத பெரும்பாலும் நாம தவிர்ப்போம். கிழங்குகள் மற்றும் இறைச்சி செரிமானமாக அதிக நேரம் எடுத்துக்கிறதோடு அது உடல் எடையை அதிகரிக்கும். மேலும் இந்த காம்பினேஷன் நெஞ்செரிச்சல், செரிமான கோளாறு, வாயு தொல்லையை ஏற்படுத்தும். நான்காவதாக, மைதா உணவுகள் மற்றும் அசைவ உணவு. பொதுவாகவே மைதாவுக்கு ஜீரணிக்கும் சக்தி குறைவு. இவை ஈஸியா மலச்சிக்கலை ஏற்படுத்துறதோடு மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு மேலும் பிரச்சனையை ஏற்படுத்தும். ஐந்தாவது, உளுந்து மற்றும் இறைச்சி. கருப்பு உளுந்துடன் இறைச்சியை சேர்த்து சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும். ஜீரணம் செய்யறதுல சிரமத்தை ஏற்படுத்துவதோடு வயிற்று கோளாறு, குமட்டல், வாந்தி, படபடப்பு உண்டாக்கும். ஆறாவதாக, பயறு மற்றும் இறைச்சி. முளைக்கட்டிய பயறு மற்றும் இறைச்சியில புரதம் அதிகமா இருக்கு. உடல் ஆக்டிவா இருக்கணும்னா முக்கிய ஊட்டச்சத்து புரதமா இருந்தாலும் கூட அதை அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா மூட்டு வலி ஏற்படும். இது உடம்ப டயர்டாக்கி சுறுசுறுப்பை இழக்க செய்யும். ஏழாவதாக, தானியங்கள் மற்றும் அசைவ உணவு. தானியங்களோடு சேர்த்து இறைச்சியை சாப்பிடுறதால நம்ம உடலுக்கு தேவைக்கும் அதிகமான எனர்ஜி கிடைக்கும். இதனால வெயில்ல போக முடியாம போவதோடு காலையில எழுந்திருக்கவும் முடியாது. யூரிக் ஆசிட் அதிகரிக்கிறதால கிட்னியில கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டாகும். எட்டாவதாக, கீரை மற்றும் இறைச்சி. இறைச்சியோடு கீரையை சேர்த்து சாப்பிடுறதால செரிமான கோளாறு ஏற்படும். இதனால கல்லீரல்ல நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். ஒன்பதாவதாக, தயிர் மற்றும் அசைவ உணவு. அசைவ உணவோடு தயிர் சேர்த்து சாப்பிடக்கூடாது. மேலும் பால்ல இருந்து தயாரிக்கக்கூடிய எந்த பொருளோடும் இறைச்சி சேர்த்து சாப்பிடுறதால உருவாகக்கூடிய ரத்தம் சுத்தமா இருக்காது. அது தோல் நோய்கள் உருவாக்குறதுக்கான வழியை ஏற்படுத்தும். பத்தாவதாக, குளிர்பானங்கள் மற்றும் அசைவ உணவு. அசைவ உணவுகளை உண்டதும் ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்பானங்கள் சாப்பிட்டா அது உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும். மேலும் ஜீரண கோளாறுகளை ஏற்படுத்தி தூக்கமின்மை, உடல் அசதியை உண்டாக்கும். அடுத்து, இறைச்சியை எதனுடன் சேர்த்து சாப்பிடலாம்? முதலாவது, இறைச்சியை நல்ல எண்ணெயில சமைத்து சாப்பிடலாம். இரண்டாவது, இறைச்சியை பப்பாளியுடன் சேர்த்து சாப்பிடலாம். இறைச்சியை மிருதுவாக மாற்றக்கூடிய தன்மை பப்பாளிக்கு இருக்கு. மூன்றாவது, அசைவ உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் லெமன் ஜூஸ் குடிக்கணும். அது செரிமானத்துக்கு உதவியா இருக்கும். நான்காவதாக, அசைவ சாப்பாட்டை சாப்பிடுறதுக்கு முன்னாலேயோ அல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறமோ அஷ்டசூரணம் சாப்பிடலாம். இது இறைச்சியை எளிதில் ஜீரணமாக உதவி செய்யும். ஐந்தாவதாக, அசைவ உணவுக்கு பின் பெருஞ்சீரகம் அல்லது பெருஞ்சீரக தண்ணீர் குடிக்கலாம். சாப்பிடுற உணவு ஈஸியா செரிமானம் செய்யக்கூடிய வேலையை செய்யுது. கெட்ட கொழுப்பு உடம்புல சேராம தடுக்கும் சக்தி பெருஞ்சீரகத்திற்கு இருக்கு. ஆறாவதாக, இறைச்சியை உணவாக எடுத்துக்கிட்டாலும் சுடு தண்ணியை குடிக்கலாம். இது நம்மோட ரத்த குழாய் சுத்தம் செஞ்சு
சிறந்த நச்சு நீக்கியா செயல்படுது. 7வதாக பால் சேர்க்காத சுக்குமல்லி டிகாஷன் குடிக்கலாம். இது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நம்மள பாதுகாக்கும். 8வதாக இறைச்சியுடன் வெறும் வெங்காயம் சேர்த்து சாப்பிடலாம். தயிரோடு கலந்து பச்சடி போல் சாப்பிடக்கூடாது. வெங்காயம் ஹை பிபி மற்றும் கொழுப்போட அளவை கட்டுக்குள்ள வைக்க உதவுது. யாருக்கு எப்போ இறைச்சி கொடுக்க கூடாது? எல்லாருமே நைட்ல இறைச்சி சாப்பிட்றத தவிர்க்கணும். ஹார்ட் பேஷண்ட், சக்கரவியாதி இருக்கிறவங்க, ஹை பிபி இருக்கிறவங்க இறைச்சியை அளவா எடுத்துக்கணும். முதல் நாள் சமைச்ச இறைச்சியை ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம முதல் நாள் சமைச்ச அசைவ உணவை அடுத்த நாள் சூடு செஞ்சு சாப்பிடக்கூடாது. கடைசியா இறைச்சியை சாப்பிட்றதால என்ன பலன்னு பார்க்கலாம். உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நேரடியா கிடைக்க உதவும். மனிதனோட உடம்புல எலும்பு மற்றும் தசைகளை ஸ்ட்ராங்கா இருக்க இந்த இறைச்சி உதவுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.